வெல்கம் டு கேபிஆர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ராபெரி கீ செயின். இதை நீங்கள் கீ செயினை யூஸ் பண்ணலாம், இல்லை பேக்கு குழந்தைங்களுக்கு பேக்கில் சைடில் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணலாம், இல்லை வால் ஹேங்கிங் டெக்கரேஷன்ஸ்க்கு கூட இது யூஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 20 ரூபாய்க்கு உள்ளன் வாங்கினீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 ஸ்ட்ராபெரிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் உள்ளன் எடுத்துக்கோங்க. எப்பயும் பண்ணுற மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஒர்க்கிங் ஆன் ஃப்ரீயாக இருக்கணும், அது மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் 6 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 3, 4, 5 and 6. இப்போ ஃபர்ஸ்ட் செயினை சிக்ஸ் செயினையும் ஜாயின் பண்ணுங்க. ஸ்லிப் ஸ்டிச்சால் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 1, 2 and 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 3 செயின்ஸ் போட்டுட்டு இப்போ அந்த சென்டர் இதில் 2 half double crochets. 2 half double crochetsனால் ஃபஸ்ட் டைம் இது பண்ணியா ஒரு 2 செயின்ஸ் வரும். இதில் திருப்பி அதிலேயே திருப்பி இன்னொரு 30 டபுள் க்ரோஷெட்ஸ் போடுற மாதிரி திருப்பியும் யான் ஓவர் பண்ணி 3 செயின்ஸ் வரும். 3 செயின்ஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டோன்னது ஹாஃப் டபுள் க்ரோஷெட். ஸோ 2 half double crochets போட்டால் ஒரு கவுண்டிங் வரும். ஸோ 2 டைம்ஸ் இது பண்ணோன்னா 1 ஆகும். ஓகேவா? அதே மாதிரி திருப்பியும் இது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி 10 குரூப்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் யான் ஓவர் பண்ணி உள்ளே விட்ட இது பண்ணுறப்ப 2 இருக்கும், நீடில் 2 யான்ஸ் இருக்கும். திருப்பியும் இன்னொரு தாட்டி யான் ஓவர் பண்ணி திருப்பியும் எடுக்கிறப்ப 3 செயின்ஸ் வரும். ஸோ அந்த 3 செயின்ஸை ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ்க்கு எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி எடுத்துடணும் வெளில. ஸோ இதுதான் 2 half double crochets. அந்த மாதிரி 10 times 2 half double crochets பண்ணணும். ஸோ 10 times பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதை ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ க்ரீன் யானை கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது ஹெட் போர்ஷன் ரெடி. இப்போ ஸ்ட்ராபெரிக்கு பிங்க் கலர் இல்லை உங்களுக்கு என்ன கலர் டிஃப்ரென்ஸ் வேணுமானாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் நான் இங்கே ஸ்ட்ராபெரின்றதுனால பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அந்த பிங்க் த்ரெட்டை யானை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 1, 2 and 3 செயின்ஸ் போட்டுட்டு அந்த சேம் இதுலேயே 4 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. எங்கே 3 செயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்களோ ஸோ அதுலேயே திருப்பியும் யான் ஓவர் பண்ணி இன்சர்ட் பண்ணி டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. 4 டைம்ஸ் போட்டுக்கோங்க. ஃபோர்த் டைம். ஃபோர் டைம்ஸ் டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டோன்னே அது லாஸ்ட் வர செயின் எடுத்துகிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷெட் ஸ்டார்ட் பண்ணல அந்த செயினையும் இதையும் எடுத்து இப்போ அதை 4th செயினை புல் பண்ணணும். ஸோ புல் பண்ணால் அந்த பாப்கார்ன் ஷேப் வரும் நம்மளுக்கு. அந்த பல்ஜாய் வரனால பாப்கார்ன் ஷேப். ஸோ இப்போ அப்படி புல் பண்ணிங்கன்னா பாப்கார்ன் ஷேப் வந்துடும். அது ஃபஸ்ட் டைம் போடுறப்பே செக் பண்ணிக்கோங்க. அந்த க்ரீன் கலர் எப்படி இருக்கோ அதுக்கு பேரலாக கரெக்டாக அந்த கார்ன் வந்து தலைக்கீழே இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. டூ செயின்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்லேருந்து 5 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. 5 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க.
சேம் தான் 5 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுட்டு அந்த 5வது செயின் வரப்போ அதை லூஸாக விட்டுட்டு திருப்பி அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து அதை புல் அவுட் பண்ணி எடுத்திங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் செயினில் விட்டு அந்த 5th செயினை புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாப்கார்ன் டிசைன் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி 10 பாப்கார்ன்ஸ் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் 2 செயின்ஸ், அப்புறம் 5 டபுள் க்ரோஷெட்ஸ், அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் செயின்லேருந்து 5th செயினை புல் பண்ணணும். புல் பண்ணால் பாப்கார்ன் டிசைன் கிடைக்கும். இதே மாதிரி 10 டைம்ஸ் போட்டுக்கணும். ஸோ 10 டைம்ஸ் போட்டாச்சு. இப்போ இதை ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன் பிட்வீன் பாப்கார்ன்ஸில் 5 டபுள் க்ரோஷெட்ஸ் போடணும். ஒவ்வொரு பாப்கார்னுக்கும் நடுவில் 5 டபுள் க்ரோஷெட்ஸ் போடணும். அதுவும் அந்த பாப்கார்ன் ஸ்டிச் என்னென்னா 5 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுட்டு அந்த ஃபஸ்ட் செயின்லேருந்து 5th செயின் எடுக்கிறது தான் பாப்கார்ன் ஸ்டிச். ஸோ அதே மாதிரி பண்ணணும். அதே மாதிரி பண்ணுறப்ப இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் 10 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ரவுண்டில் 8, நெக்ஸ்ட் ரோவில் 8 பாப்கார்ன் ஸ்டிச்சஸ் போடணும். அதுக்கப்புறமா அது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி மிடில் ஒன்றுத்தை ஸ்கிப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 8 ஆகும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் 6 ஆகும். ஸோ இப்போ செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் ரோலையும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு 3 செயின்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணி இங்கே 6 பாப்கார்ன் போடணும், பாப்கார்ன் ஸ்டிச்சஸ். நெக்ஸ்ட்டு ரோல் நம்பர் 4ல் 4, ரோல் நம்பர் 5ல் 2 அண்ட் ரோல் நம்பர் 6ல் 1 போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இன் பிட்வீன் விடுற மாதிரி வரும். ஸோ இவங்க செக் பண்ணி கேப் ஜாஸ்தி இல்லாமல் விடுற மாதிரி, ஒரே சைடில் கேப் ஜாஸ்தி வராமல் விடாத மாதிரி ஸ்கிப் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ரோலையும் ஒன்று ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பார்த்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். இதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் இதை செல் கூட பண்ணலாம். இதை நீங்கள் ஒரு 50 to 100 ருபீஸ் கூட செல் பண்ணலாம். ஈவன் அமேசானில் கூட இது மாதிரி கிடைக்குது. ஈவன் 150 to 200 ருபீஸில் கூட செல் பண்ணுறாங்க அமேசானில். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ அதை அந்த எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு அதை செக்யூர் பண்ணிடலாம். உள்ளே ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிடலாம். கீ செயினை நீங்கள் டேரெக்டாக அதில் இன்சர்ட் பண்ணி கூட லாக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கிறதுனால நான் அதில் அப்படியே வச்சு டை பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். இல்லைனா அப்படியே அந்த ரிங்கை வச்சு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அந்த த்ரெட்டை உள்ள இது பண்ணிடலாம், இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம்
உள்ளே செக்யூர் பண்ணி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.